சரி, நீ போனது யார் கல்யாணத்துக்கு? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு. ஆ? 2 பேர் சேர்ந்து தான் படித்தோம். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். மாப்பிள்ளைக்கு இப்போ மிகப்பெரிய சர்ப்ரைஸ். பார்த்தா அவரே ஷாக் ஆயிடுவாரு. என்ன இவன் வந்திருக்கான்? Hi, I bought this for you. யாருவா? He's my ex-boyfriend. And this is for you. கம் திஸ் சைடு. Congrats. நோ தேங்க்ஸ். Congratulations, bye. Sorry, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வர சொல்றேன். இவ்வளோதானா இல்லை உங்கள் அப்பா ஏதாவது வேறு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரா? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒன்னு யாருப்பா இங்க கூப்பிட்டது? அதான் அங்கிள், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாலே உங்க பொண்ணு எல்லாரையும் வர சொல்லியிருந்தாலே. வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடாட்டி எங்க ஊரு பக்கம்லாம் யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்கப்பா. எதர்ச்சியா அனுப்பின மெசேஜை பார்த்துக்கிட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். gift கூட வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. பயப்படாதீங்க. சாட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், ரெக்கார்ட் கால்ஸ் இப்படி எதுவும் கிடையாது. முதல்ல உனக்கு என்னமா வேணும்? புஃபே எங்க இருக்கு அங்கிள்? அங்கதான். போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு பின்னாடியே கை கழுவிட்டு அந்த பக்கமா வெளியே போக வழி இருக்கும். போயிடுங்க. யா, லெட்ஸ் கோ. வந்துட்டானுங்க. டேய் சிவா, எங்கடா போயிருந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஹாய். டேய் மது, நான் சொல்லிட்டு இருப்பேன்ல 148 சிவான்னு, இவன் தான்டா அது. I'm Vanilla and she is my cousin Uma Devi. ஆமா, 148 சிவானா என்னது? உங்களுக்கு தெரியாதா? எங்க கிளாஸ் முழுக்க, சாரி எங்க பேட்ச் ஃபுல்லாவே எம்செட்ல 148 மார்க்ஸ் மட்டுமே அட்டெண்ட் பண்ணா. மீதி 12 மார்க்ஸ்க்கு ஏன் அட்டெண்ட் பண்ணல? வெறும் புள்ளி வைக்கிறது தானே? இதே क्वेश्चन எங்க பிரின்சிபல் கூட கேட்டாரு. மீதி 12 மார்க்ஸ் எதுக்கு அட்டன் பண்ணல? அது எனக்கு வராது சார். ஒன்னு புள்ளி தான் வைக்க சொன்னாங்க, கோலம் ஒன்று போட சொல்ல. தெரியாததுக்கு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணியிருந்தா 2-3 மார்க்காவது வந்திருக்கோம்ல. அந்த 2-3 மார்க்கால எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் மாறும் தெரியுமா? 1000க்குள்ள வர ரேங்க் 100க்குள்ள வரும். அப்படி அட்டன் பண்ணனா எனக்கு வராதது கூட வரும்னு சொல்லி ஏமாத்துறது தானே சார்? ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா, எக்ஸாக்டா இவனுக்கு 148 மார்க்ஸ் வந்துச்சு. பிரின்சிபல் எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் காலேஜ் ஃபுல்லாகவே இவனை சைலண்ட் சிவான் தான் கூப்பிடுவோம். அந்த சிவா படத்தில் நாகார்ஜுனா சைக்கிள் செயினை எடுத்த மாதிரி எங்கால் காலேஜ் ஃபுல்லாக ரெவல்யூஷனை கொண்டு வந்தான். ஸோ நாங்கள் அதை பற்றி சொல்லணும்னா முதல்ல பூஷன் சாரை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஸோ கால் மெகா ஸ்டார் ஆஃப் மேக்ஸ், 12 PhD, 3 போஸ்ட் டாக், ஏரோடைனமிக்கல் அண்ட் டிசைனில் ஹீ இஸ் த டாப் ஃபேக்கல்டி. ஹீ இஸ் த சீஃப் கன்சல்டன்ட் ஏரோநாட்டிக்கல் பேனல் அண்ட் டிஸ்ரோ அண்ட் DRO. கெஸ்ட் ஃபேக்கல்டி கெட் IIT ஸ்பேஸ் ரிசர்ச். அவர் கிளாஸுக்கு வராருன்னா முதல்ல எல்லாரும் அவங்க டையை தான் சரி பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் புக்ஸ். அந்த டை விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். Good morning, sir. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you, sir. Find the rag to rift ratio if these two vectors are inclined as shown. ஒழுங்கா டை கட்ட கூட தெரியல, நீ எங்க உருப்பட போற? எனக்கு இந்த டை கட்டுறதை விட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கு சார். அப்படின்னு ஒரு பெட். நீ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணனா நீ இந்த காலேஜ்ல இருக்கிறவருக்கு டை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐ அம் ரெடி சார். ஒருவேளை தோத்து போயிட்டனா நீ இந்த பெஞ்ச் மேல டெய்லி ஏறி நின்னுதான் பாடத்தை கவனிக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் கிளாஸ்க்கு வருவேன், அதர்வைஸ் வரமாட்டேன். ஓகே சார். I'm done, sir. Oh. See? Yeah. Okay. Come here. சூப்பர் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண பத்தியா? கரெக்டா சால்வ் சார் ரொம்ப கஷ்டமா போட்டான்ல. நீ IIT-ல படிச்சியா? Yeah.
பாடன் மை லாங்குவேஜ். பட் இவன் ஒரு பைத்தியக்காரன். சிவாவை பத்தின கரெக்டான இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு தரேன். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இன்டர்வியூல 3000 பீப்புள்ஸோட காம்படேட் பண்ணி ஃபைனலா 9 பேர்ல ஒருத்தனா செலக்ட் ஆயிட்டான். அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? But you know what happened? Your task is to sell this LED TV to a poor farmer. What happened, man? I can't do this. Oh, problem தான் என்ன? This is ethically wrong. Listen man, marketing means 3 C's. Convince, confused, corrupt. Ultimately, at any cost, you need to sell the product. இங்க பாருங்க சார், மார்க்கெட்டிங்னா தேவைக்கு விற்கிறது. தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விற்கிறோம்னா அது மோசம். So you're telling me what marketing is? You're unfit for this. Get out. இவனை பத்தி எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? வறுமை நிரசிகப்பு கமலஹாசனா. இவன் வாழ்க்கையை படமாவே எடுக்கலாம். Chronicles of Shivaன்னு. சிவா, புஷன் சார், எல்லார் கூட சுத்தி இப்படி டைம் வேஸ்ட் பண்றியே, வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு இங்க வந்த? கல்யாண சாப்பாடு சாப்பிடவா? அது இல்ல Get சார். out. நாளைக்கு லேப்ல வந்து பாரு. ஓகே சார். ஓ, அவர் தானே உஷன் சார், த சோ கால் மெகாஸ்டார் ஆஃப் மேக்ஸ். எஸ், ஆக்சுவலி இஸ் த கைட் ஃபார் மை தீசஸ். உங்களை கிண்டலா பேசினாங்களே, உங்களுக்கு கோவமே வரலையா? இல்ல, லெட் மீ ஷோ யூ சம்திங் பியூட்டிஃபுல். அவனோட உனக்கு எம்செட்ல மார்க் அதிகமா வந்தது இல்ல? இப்போ என்ன கேச்சிக்கிட்டு இருக்க? சார், ஐ அம் அபவுட் டு பி a CEO of the company. நீ ஏன் சிஇஓ ஆக விரும்புறேன்னு நான் சொல்லட்டுமா? சேலரி அதிகமா வரும், அலவன்ஸும் அதிகமா வரும்னு. ₹1 கூட ஏத்தலன்னா நீ சிஇஓவா இருக்க விரும்புவியா? நிச்சயமா மாட்டேன். பட் he is not like that. சம்பளம் இல்லாட்டி வாட் இஸ் அ பாயிண்ட் இன் ஜாப் சார்? That's what. உங்களால எல்லாம் சம்பளம் இல்லாம இருக்க முடியாது. நீங்க உங்க படிப்பு, உங்க புத்திசாலித்தனம், உங்க வேலை, உங்க கெரியர், உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் உங்க சம்பளத்துக்கு அடகு வச்சிட்டீங்க. காஸ்ட்லி லேபரர்ஸ், அவ்வளவுதானே? ரோடு பெருக்கிறவனுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? சம்பளம் மட்டும் தானே? அதுக்காக இவ்வளவு படிச்சீங்க? அல்ஜீப்ரால இருந்து பிதாகரஸ். நீங்க படிச்ச ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு பின்னாடியும் ஒரு லைஃப் டைம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்கற விலை இதானா? அட்லீஸ்ட் அவனாவது படிச்ச படிப்புக்கு ஏதோ பர்பஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். This is my project, Project Vayu. This is hybrid engine combining electrical, air fuel and aerodynamic drag mechanism. இந்த மெக்கானிசம்ல தயாராகிற பிளேனுக்கு விங்ஸ் கீழே நிறைய டர்பைன்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரிக் டக்டட் ஃபேன்ஸ், அதாவது விண்ட் த்ரஸ்ட் மூலியமா எனர்ஜி தயாரிக்கிற ஃபேன். ஒண்ணுமே புரியல. இதோட மெக்கானிசம் எப்படின்னா, முதல்ல ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் ஏர் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிட்டு வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்போ வர அதிகமான காத்து மூலியமா டர்பைன்ஸ் வேகமாக சுத்த ஆரம்பிக்கும். அப்போ டர்பைன்ஸ்ல எனர்ஜி கிரியேட் ஆகி உள்ள இருக்க மோட்டாருக்கு எனர்ஜி சப்ளை ஆகும், ஜஸ்ட் லைக் அ விண்ட்மில் டர்பைன். ஸோ ஃப்ளைட் வானத்தில் எவ்வளோ தூரம் பறந்தாலும் ஃபியூல் இல்லாமே பறக்க முடியும், அதுவும் ஃப்ரீ எனர்ஜியில். ஹவு பியூட்டிஃபுல் இஸ் தட்? லேண்டிங் அப்போ ஏர் ஃபியூலுக்கு ஸ்விட்ச் பண்ணி விங்ஸில் அட்டாச் ஆயிருக்க ஃபேன் சுற்றுற மோட்டரை நாங்கள் ஆஃப் பண்ணுவோம். ஸோ ஏர் ஃபியூலில் லேண்ட் ஆகிறதுனால ஜஸ்ட் லைக் எனி ரெகுலர் பிளேன் ரொம்ப ஸ்மூத்தாக லேண்ட் ஆகும். நீங்க வேலை பார்க்கலன்னா கம்பெனிக்காரன் வேற ஒருத்தனை ஹையர் பண்ணிக்க போறான். அதனால யாருக்குமே நஷ்டம் இல்லை. ஆனா அவன் தீசிஸ் மட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை மாறும் தெரியுமா? யூ நோ, நம்ம இந்தியாவில் மட்டும் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்னால இயர்லி 6.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன். டோட்டலி 2021ல வேர்ல்டு மொத்தமா 33 ஜிகா டன்ஸ் ஆஃப் CO2 ஜஸ்ட் ஏர் ஃபியூல்னால ரிலீஸ் ஆகுதுன்னா அதனால என்விரான்மெண்ட் எவ்வளவு டேமேஜ் ஆகுதுன்னு தெரியுமா? என் மாடல் ஒர்க்கிங்ல வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 90% இதை கம்மி பண்ணிடலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் எனர்ஜியால ஃபியூல் யூசேஜை கம்மி பண்றதுனால டிமாண்ட் குறைஞ்சு ஃபியூலோட பிரைஸும் கம்மியாகும், அதனால ஏர் பொல்யூஷன் கம்மியாகும். லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ் வில் ஹேப்பன். இந்த பொல்யூஷன் மட்டும் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு மாற்றங்கள் வரும் தெரியுமா? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சார் அது வந்து வேண்டாம் விடு, சொன்னாலும் ஞாபகம் இருக்காது. நான் உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன். ஆனா சில பேர் தான் ரேரா ஞாபகத்துல இருக்கும். வாத்தியாரை பார்த்தா நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா வாத்தியாரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தேடி போய் பேசுறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஸ்டூடெண்ட். உங்க எல்லாருக்கும் அவனை பார்த்தா ஏன் சிரிப்பு வருதுன்னு சொல்லட்டுமா? அவனும் உங்களை மாதிரியே ஆசை, அவசரம், போராட்டத்துக்கு நடுவில் நசுங்கி வாழணும், அவ்வளவுதானே?
ஆனா அவன் அப்படி இல்லை. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பு பண்ண மாட்டான். யாருக்காக அவனை மாத்திக்க மாட்டான். சிஸ்டமோட போராடி ஜெயிச்சிருக்கான். தன்னோட தேவைக்காக யாரையும் அவன் ஏமாத்த மாட்டான். அப்படிப்பட்டவனை தான் இந்த உலகம் கைத்தட்டி பலமா வரவேற்கும். அப்படிப்பட்டவனை தான் கிங்கா மாத்தும். அவனையாவது ஒழுங்கா வாழ விடுங்க. உங்க உருப்படாத தத்துவத்தை சொல்லி அவனை கெடுத்துறாதீங்க. உலகம் பூரா உங்கள மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவன மாதிரி ஆளு தான் உலகத்தையே நடத்துவான். He is not different. He is special. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். All the best. Good night.